எடுத்துக்காட்டு 15.4.1.4.2 மடக்கு பயன்படுத்தாமல் பதிவுகளின் பொருளடக்கத்தை புதிய வரியில் காண்பிக்கும் நிரல் பக்கம் 302. இதோ ஒரு எடுத்துக்காட்டு இருக்கின்றது. இது என்ன? டேட்டாபேஸ் அட்டவணை. வழக்கம் போல மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்கள், கிரேட், ஆனா பெண்ணா, பிறந்த நாள் குறிப்புகள், இவற்றை நாம் இங்கே வெளியிட வேண்டும். எப்படி? மடக்கு லூப் இல்லாமல் வெளியிட வேண்டும். இதோ பாருங்கள், இந்த ரிசல்ட்டை நாம் எடுக்கிறோம். எடுத்து மடக்குகளை பயன்படுத்தாமல் நாம் ஒரே வரியில் இதோ வெளியீடு செய்கிறோம். அதுதான் முக்கியமான கருத்து இந்த பக்கத்தில். ஆனால் அத்துடன் நாம் வேறு ஒரு சிலவற்றையும் சேர்த்து சொல்லுவோம். சரி, தொடங்குவோம் இப்பொழுது. வழக்கம் போல import SQLite 3. Some comment we write database and tabular assumed to exist already. எனவே நாம் அவற்றை உருவாக்க தேவையில்லை. இதோ print. அடுத்து என்ன? கனெக்ஷனை உருவாக்கு to this database. இதோ இந்த டேட்டாபேஸுக்கு கனெக்ஷனை உருவாக்கு. இதுதான் டேட்டாபேஸ். அடுத்து cursor என்கின்ற ஒரு பொருளை உருவாக்கு. create an object called cursor and we store it in cursor. சரி, அடுத்து நாம் என்ன செய்வோம் என்றால் எக்ஸிக்யூட் செய்து, அதாவது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இவற்றையெல்லாம் தேர்வு செய்து நாம் இதை பிரிண்ட் செய்ய வேண்டும். அதற்கு முன்பாக நான் எழிலரசன் என்கின்ற ஒரு மாணவனையும் சேர்க்க விரும்புகிறேன். இதோ பாருங்கள், சேர்த்திருக்கிறேன். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். These are the column names, values, null, வழக்கம் போல ரோல் நம்பர் என்பது null, எழிலரசன், இப்படி எல்லாவற்றையும் போட்டு அதை SQL கமாண்டில் போட்டு அந்த SQL கமாண்டை நான் எக்ஸிக்யூட் செய்கிறேன். cursor.execute. இவ்வாறு செய்வதற்கு பதிலாக நான் இவ்வாறு செய்கிறேன். எனவே இதை காமெண்ட் ஆக போட்டுவிட்டு இதோ cursor.execute என்று சொல்லி இந்த ஸ்ட்ரிங்கை கொஞ்சம் மாற்றி எழுதுகிறேன். இங்கே பாருங்கள், insert into student, இதெல்லாம் values, all this. இதில் முதலில் null, ரோல் நம்பர் null, மற்றவை எல்லாம் கேள்விக்குறியாக போட்டிருக்கிறேன். அப்படி என்றால் இதனுடைய மதிப்புகள் பிறகு கொடுக்கப்படும் என்று அர்த்தம். சாரம் இங்கே தொடங்கி இங்கே முடிவடைகின்றது. இந்த மதிப்புகள் எங்கிருந்து வருகின்றன? இங்கிருந்து. முதல் கேள்விக்குறி இது, இரண்டாவது கேள்விக்குறி A, மூன்றாவது கேள்விக்குறி M 92.5, இப்படி இவற்றை எல்லாம் இதில் போட்டு இன்சர்ட் செய்ய தயாராக இருக்கின்றது. எக்ஸிக்யூட் என்று சொல்லும்பொழுது அது இன்சர்ட் ஆகிவிடும். இதோ இன்சர்ட் ஆகிவிடும். அதை உறுதிப்படுத்துவதற்காக நாம் கமிட் என்றும் சொல்ல வேண்டும். பலமுறை சொல்லியிருக்கிறேன். சரி, இப்பொழுது நான் எழிலரசன் என்கின்ற மாணவனை டேட்டாபேஸில் சரியாகிவிட்டது. சரி, உண்மையிலேயே எப்படி இருக்கிறது நான் பார்க்க வேண்டும் என்றால் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்று சொன்னால் நமக்கு டேட்டாபேஸில் இருக்கின்ற எல்லாம் இங்கே வரும். அதை நாம் கொண்டு வர வேண்டும். அதற்கு fetch many என்கின்ற மெத்தடை பயன்படுத்தி ரிசல்ட்டில் இவற்றை எல்லாம் போட்டு, இதுதான் முக்கியம், இந்த ரிசல்ட்டை ஒரு வரியில் பிரிண்ட் செய்கிறேன். அதாவது மடக்குகள் இல்லாமல், லூப் இல்லாமல் ஒரு வரியில் பிரிண்ட் செய்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரிசல்ட் என்பது உங்களுக்கு தெரியும், இஸ் a list of tuples. அது நீங்கள் பிரிண்ட் செய்ய வேண்டும் என்றால் print star result என்று போட்டு separator equals /n. /n என்றால் அடுத்த வரிக்கு போ என்று அர்த்தம். இப்படி போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? இப்படி வரும். ஒவ்வொரு வரிசையும் இப்படி வரும். மொத்தத்தில் 6 வரிசைகள் இருக்கின்றன. இங்கே 6 வரிசைகளையும் அது உங்களுக்கு காட்டும். அதற்காகத்தான் print star result, sep equals /n என்று சொல்வது. சரி, இவ்வாறு கேள்விக்குறி போடுவதற்கு Q mark, அதாவது question mark style என்று சொல்லுவார்கள். இது உங்கள் புத்தகத்தில் பின்வரும் எடுத்துக்காட்டுகளில் கொடுக்கப்பட்டுள்ளன, அதாவது பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதற்காக ஒரு முன்னுரையாக நான் இதை பயன்படுத்திக் கொள்கிறேன். அதற்காகத்தான் நான் இதை null, question marks என்று போட்டிருக்கிறேன். இன்னும் விளக்கங்கள் பிறகு வரும். சரி, இதோ print star result இவ்வாறு பிரிண்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஊடாடும் சாளரத்திற்கு சென்று ஒரு எடுத்துக்காட்டு L equals a list of list என்று கொடுத்திருக்கிறேன். print L என்றால் அந்த லிஸ்ட் அப்படியே வரும். print star L என்றால் இந்த லிஸ்டில் உள்ள components, எலிமெண்ட்ஸ், அதாவது இந்த லிஸ்டுக்குள் லிஸ்டுகள் இருக்கின்றன, அந்த லிஸ்டுகள் வரும். இந்த ஒரு லிஸ்ட் கமா கிடையாது இடையில். சரி, இப்பொழுது print star sep equals /n, அதாவது separator equals /n என்றால் இது ஒவ்வொன்றும் ஒரு வரியில் வரும். இதோ இந்த /nக்கு பதிலாக ஆம்பர்சன் போட்டால் உங்களுக்கு ஆம்பர்சன் வரும். இதோ இந்த ஆம்பர்சனுக்கு பதிலாக 4 ஆம்பர்சன் போட்டால் உங்களுக்கு 4 ஆம்பர்சன் வரும். இதற்கு பதிலாக /n ஆம்பர்சன் என்றால் 1 2 /n என்றால் அடுத்த வரிக்கு போ, ஆம்பர்சன் 3 4, அடுத்த வரிக்கு போ, ஆம்பர்சன் 5 6 என்று வரும். இதற்கு பதிலாக /n ஆம்பர்சன் /n என்று போட்டால் 1 2 /n
ampersand ஸ்லாஷ் n ampersand என்று வரும். இந்த எடுத்துக்காட்டு எதற்கு போட்டேன் என்றால் உங்களுக்கு ஒரு லிஸ்டை எவ்வாறு நீங்கள் பல வகைகளில் பிரிண்ட் செய்யலாம் என்று காட்டுவதற்காக. இதில் ஒரு முறைதான் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது, அதாவது இந்த முறை. இதனுடைய நன்மை என்ன? இந்த டேட்டாபேஸில், அதாவது அட்டவணையில் இருந்து வருகின்ற வரிசைகள் ரெக்கார்ட்ஸ் நாம் பிரிண்ட் செய்வதற்கு லூப்ஸ் பயன்படுத்துவது வழக்கம், ஃபார் லூப்ஸ். இந்த எடுத்துக்காட்டு நீங்கள் லூப்ஸ் பயன்படுத்த தேவையில்லை, நேரே பிரிண்ட் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பக்கத்தை விட்டு போவதற்கு முன்பாக SQLite 3 என்ன நடக்கிறது என்று பார்ப்பது நல்லது. நாம் இந்த புரோகிராமை ஓட்டுவதற்கு முன்பாக இந்த academy.db இதோ என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இதோ நான் பார்த்திருக்கிறேன். SQLite 3க்கு சென்று இந்த டேட்டாபேஸை திறந்து இதோ select star from student என்று கேட்டால் என்ன இருக்கிறது என்று காட்டும். சரி, அதற்கு பிறகு நான் என்ன செய்தேன் என்றால் இந்த நிரலை நான் ஓட்டியிருக்கிறேன். ஓட்டிய பிறகு எனக்கு இது வருகின்றது. நான் இங்கே சென்று ஸ்டூடெண்டில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் எனக்கு 6 வரிசைகள் இருக்கின்றன. ஏற்கனவே 5 இருந்தது, 6. எனவே இதிலிருந்து நான் என்ன தெரிந்து கொள்கின்றேன்? இந்த புரோகிராமை ஓட்டினால் 5 வரிசைகள் கொண்ட ஒரு டேபிள் 6 வரிசைகள் கொண்டதாக மாறி இருக்கின்றது என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறேன். சரி, அடுத்த பக்கத்திற்கு போவோம். இங்கே டிஃபரண்ட் வேஸ் ஆஃப் பிரிண்டிங் ரிசல்ட் என்பதை நான் தொகுத்து சொல்லியிருக்கிறேன். என்னிடத்தில் ஒரு டேபிள் இருந்தால் அதை நான் அப்படியே அடித்து விடலாம். இதோ பாருங்கள், போர்ட் SQLite 3 கனெக்ஷனை உருவாக்கு, கர்சரை உருவாக்கு, திருப்பி அனைத்து தரவுகளையும் அட்டவணையிலிருந்து எடு. இதோ select star from student, அவற்றை ரிசல்ட்டில் கொண்டு வா. ஓகே, சோ டேட்டாபேஸில் இருப்பவை அனைத்தும் ரிசல்ட்டுக்கு வந்து விட்டன. அந்த ரிசல்ட்டை நாம் பல வகையாக பிரிண்ட் செய்யலாம். இதோ நேர பிரிண்ட் செய்யலாம். நேர பிரிண்ட் செய்தால் நமக்கு இப்படி வரும். ஏற்கனவே நான் காட்டியதுதான். இது என்ன? A list containing tuples. இது ஒரு tuple, இது ஒரு tuple, இதுவரை முடிகின்றது. இது ஒரு tuple. இப்படியே எத்தனை? 1 2 3 4 5 tuple இருக்கின்றன. இப்படி அடித்தால் print star results equals slash என்று அடித்தால் ஒவ்வொரு டப்பிளும் ஒரு வரிசைக்கு வரும். இப்படி லூப்பை போட்டால் ஒவ்வொரு டப்பிளாக எடுத்து நாம் பிரிண்ட் செய்கிறோம். எனவே நாம் இந்த ரிசல்ட்டை பல முறையில் பிரிண்ட் செய்து கொள்ளலாம். பெரும்பாலும் நாம் என்ன செய்வோம் என்றால் இப்படித்தான் பிரிண்ட் செய்வோம். ஒன்று இப்படி அல்லது இப்படி நாம் பிரிண்ட் செய்வது கிடையாது. இதை விளக்கவே நான் இந்த பக்கத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இனிமேல் நாம் இப்படி பிரிண்ட் செய்வோம் அல்லது இப்படி பிரிண்ட் செய்வோம். இங்கே லூப் வேண்டும், இங்கே லூப் தேவையில்லை. சரி, அடுத்த பக்கத்திற்கு. இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான், இருந்தாலும் உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பக்கம் 303 அங்கே கொடுக்கப்பட்டிருப்பதால் நாம் ஒரு முறை பார்த்து விடுவோம். For completeness sake என்று சொல்வார். இங்கே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றது? ஒரு டேட்டாபேஸுக்கு சென்று அங்கு உள்ளவற்றை எல்லாம் எடுத்து டிஸ்டிங்க்ட் எதுவோ அவற்றை மட்டும் கொடுக்க வேண்டும். இதை நாம் ஏற்கனவே பார்த்ததுதான், இருந்தாலும் டிஸ்டிங்க்ட் என்றால் என்ன? எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு லிஸ்ட் இருக்கிறது வைத்துக்கொள்ளும். இதோ 2 5 1 2 6 5 2 1. இதிலிருந்து டிஸ்டிங்க்டான எண்களை மட்டும் எடுக்க வேண்டும் என்றால் எது எது திரும்பி வரவில்லையோ, அதாவது டூப்ளிகேட் ஆகவில்லையோ அவற்றை மட்டும் எடுக்க வேண்டும். இதோ 2 இருக்கின்றது. இந்த 2ஐ எடுத்தாகிவிட்டது. அடுத்து 5 7, அடுத்து 1 இதோ. அடுத்து 2 எடுக்காதே, ஏனென்றால் 2 ஏற்கனவே எடுத்தாகிவிட்டது. அடுத்து 6 எடுக்கவில்லை, எடு. அடுத்து 5 ஏற்கனவே இருக்கின்றது, 2 இருக்கின்றது, 1 இருக்கின்றது. எனவே இந்த பெரிய லிஸ்ட் நமக்கு சிறிய லிஸ்டாக மாறிவிடுகின்றது. நோ டூப்ளிகேட்ஸ் ஹியர். இங்கே எவ்ரி நம்பர் இஸ் டிஸ்டிங்க்ட் என்று சொல்லலாம். இதில் எவ்ரி நம்பர் இஸ் டிஸ்டிங்க்ட் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் 2 பலமுறை வருகின்றது. இங்கே 2 டிஸ்டிங்க்ட் இல்லை, 5 டிஸ்டிங்க்ட் இல்லை, 6 டிஸ்டிங்க்ட், 1 டிஸ்டிங்க்ட் இல்லை. இங்கே ஒவ்வொன்றும் டிஸ்டிங்க்ட். எனவே டிஸ்டிங்க்ட் என்றால் இவ்வாறு இருந்தால் இவ்வாறு மாற்ற வேண்டும். அதுதான். இதை பாருங்கள், 2578 என்பது 2578 தான், ஏனென்றால் ஒவ்வொன்றுமே டிஸ்டிங்க்ட். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இதான் ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டிலிருந்து டிஸ்டிங்க்ட் ஆனதை மட்டும் எடுக்க வேண்டும். எது? கிரேட் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிரேட் எது? இதோ இருக்கிறது பாருங்கள், CABAD. இதோ CABAD இருக்கின்றது, CABAD இருக்கின்றது. இதை டிஸ்டிங்க்டாக மாற்ற வேண்டும். A 2 முறை வருகின்றது, எனவே ஏவை ஒரு முறை போட்டால் போதும். எனவே CABD இப்படி மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் இங்கே செலக்ட் கிரேட். கிரேடை மட்டும் எடு. இதோ கிரேடை மட்டும் எடுத்து அதை டிஸ்டிங்க்டாக மாற்று ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அவ்வளவுதான். இதை எக்ஸிக்யூட் செய்த பிறகு நமக்கு கர்சரில் இந்த விடை கிடைக்கும். அதை fetch all என்று சொன்னால் நமக்கு அது ரிசல்ட்டில் வரும். print result என்றால் இவ்வாறு. இது நாம் print star result என்றும் சொல்லியிருக்கலாம், for loop போட்டும் செய்திருக்கலாம்.
ஆனால் இவ்வாறு நாம் சொல்லிவிட்டோம். நாம் இவ்வாறு வெளியிட்டதுக்கு காரணம் உங்கள் புத்தகத்தில் இப்படித்தான் வெளியிடப்பட்டிருக்கு, பிரிண்ட் ரிசல்ட். எனவே நாம் இதை இவ்வாறு போட்டுவிட்டோம். சரி, அடுத்த பக்கத்திற்கு போவோம். யூசிங் செலக்ட் டிஸ்டிங்க்ட் வித் வேர் கிளாஸ், அதாவது வேர் என்கின்ற துணைநிலை கூற்றையும் பயன்படுத்தி கிரேடுகளை எடு என்ற அர்த்தம். இதோ செலக்ட் டிஸ்டிங்க்ட் கிரேட்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஜெண்டர் இஸ் எம், அதாவது ஆண்களுடைய கிரேட்ஸ்களை மட்டும் எடு. இதோ ஆண்கள் யார் யார்? M, இதோ M, 1, 2, 3 ஆண்கள் இருக்கின்றார். நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் இந்த டேட்டாபேஸில் இதையும் இன்சர்ட் செய்திருக்கிறேன். insert into student values. இதோ ஐயா கண்ணு என்கின்ற ஒரு மாணவனை நான் இன்சர்ட் செய்திருக்கிறேன். இதோ ஐயா கண். இங்கே 5 மாணவர்கள் இருக்கின்றார்கள். 6வதாக ஐயா கண்ணை சேர்த்திருக்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இங்கே எத்தனை ஆண்கள் இருக்கின்றார்கள்? 1, 2, 3, 4 ஆண்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கிரேட்ஸ் என்ன? C, B, D and B. சரி, இவ்வாறு அட்டவணையை மாற்றிய பிறகு இதோ இந்த ப்ரோக்ராமை நான் கொஞ்சம் மாற்றி ஒட்டியிருக்கிறேன். இது வழக்கம் போல import, connection, establish connection, கர்சரை உருவாக்கு, execute a command. ஒரு கட்டளையை நாம் செயற்படுத்த வேண்டும். select distinct grade from student where gender is M. யார் யார் ஆண் மாணவர்களோ அவர்களுடைய மதிப்பெண்களை, அதாவது கிரேட்ஸை மட்டும் எடு. இதோ எடுத்து ரிசல்ட்டில் போடு. இதோ fetch all result, print. இதோ print. distinct ஆக, if anything is duplicated, do not include the duplication. இங்கே select grade from student where gender is in, அதாவது distinct தேவையில்லை. எல்லா ஆண் மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்களை எடுத்து காட்டு. இதோ CBD. ஓகே, இதற்கும் என்ன வித்தியாசம்? இது distinct, இது distinct இல்லை. எப்படி? இங்கே B 2 முறை வருகின்றது, இங்கே B ஒரு முறை தான் வருகின்றது. அதாவது இங்கு எதுவுமே டூப்ளிகேட் ஆகவில்லை, இங்கே 1 ஆகியிருக்கின்றது. எனவே this is not distinct, this is distinct. எனவே distinct என்பதனுடைய விளக்கத்தை காட்டவே நான் இது கொஞ்சம் மாற்றி இங்கேயும் கொஞ்சம் மாற்றி இருக்கிறேன். இதே பாருங்கள், இதே கமாண்ட் எடுத்து நான் இங்கே அடித்திருக்கிறேன். select distinct grade from this. distinct ஆனவற்றை மட்டும் காட்டு. CBD. இதோ CBD. எல்லாவற்றையும் காட்டு, எல்லா மதிப்பெண்களையும் காட்டு, ஆண் மாணவர்களுடைய மதிப்பு. சரி, இந்த பக்கத்தில் நாம் where கிளாஸை பயன்படுத்தி ஒரு கட்டளையை உருவாக்கி அதை எப்படி பைத்தானில் இருந்து கூப்பிடுவது என்று காட்டியிருக்கிறோம். காட்டிய பிறகு இது சரியாக வேலை செய்கின்றதா என்றும் இங்கே SQLite 3க்கு சென்று அதையும் நாம் சரிபார்த்து இருக்கிறோம். உங்கள் புத்தகத்தில் இந்த பகுதி கொடுக்கப்படவில்லை, நான் ஒரு விளக்கத்திற்காக இவற்றை கொடுத்திருக்கிறேன். உங்கள் புத்தகத்தில் இது மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் இதை சேர்த்திருக்கிறேன். சரி, மிக இன்றியமையாத ஒரு துணைநிலை கூற்று a class. group by என்றால் என்ன? வழக்கம் போல எடுத்துக்காட்டுகள். நான் இங்கே SQLite 3 காட்டவில்லை, அதற்கு பதிலாக இந்த டேட்டாபேஸில் என்ன இருக்கின்றது என்று நான் இங்கே அடித்திருக்கிறேன். initial content of the database. இது நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதி இதை உருவாக்கி இந்த டேட்டாபேஸில் போட்டு இதை நான் print செய்து இருக்கிறேன். select and print. வழக்கம் போல import, கனெக்ஷனை எடு, கர்சரை உருவாக்கு, அந்த கர்சருக்குள் சென்று execute செய், select star from student, எல்லாவற்றையும் எடுத்து print செய், print star contents /n. நான் முன்பு சொன்னது போல இதோ வந்திருக்கிறேன். இதுதான் நமக்கு தொடக்கத்தில் நம்முடைய அட்டவணையில் இருக்கும் தரவுகள். அட்டவணையின் பெயர் என்ன? ஸ்டூடெண்ட். சரி, இந்த அட்டவணையில் நாம் இது போன்ற கட்டளையை செயற்படுத்துவோம். select gender count, gender from student group by gender. இந்த count என்பது ஒரு aggregate function என்று சொல்லுவார்கள். இவற்றை பற்றி விளக்கமாக எதிர்வரும் பக்கங்களில் பார்ப்போம். இப்பொழுதைக்கு count என்பது ஒரு function என்று வைத்துக்கொள்ளும். சரி, இந்த கட்டளை என்ன செய்கின்றது? ஸ்டூடெண்ட்லிருந்து ஜெண்டர் எடுக்கின்றது, கவுண்ட் ஜெண்டர், அந்த ஜெண்டரை கூட்டுகின்றது. எத்தனை வகையான ஜெண்டர்ஸ் இருக்கின்றன? MF, ஆண்கள் பெண்கள். எனவே ஜெண்டர் என்பது எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் கொடுக்கும். கவுண்ட் என்பது அதை வகைப்படுத்தி கூட்டும். குரூப் பை ஜெண்டர், ஆண்களை எல்லாம் ஒன்றாக கூட்டும், பெண்களை எல்லாம் ஒன்றாக குரூப் செய்து கூட்டும் கவுண்ட். எனவே நமக்கு என்ன வரும்? பெண்களை எல்லாம் கூட்டினால் 2 வரும், ஆண்களை எல்லாம் கூட்டினால் 1 வரும். எனவே எனக்கு ஜெண்டர் வேண்டும், அதனுடைய கவுண்ட் வேண்டும். எனவே F is a gender, அதனுடைய கவுண்ட் 2. M is a gender, அதனுடைய கவுண்ட். எனவே குரூப் பை என்பது மிக இன்றியமையாத கிளாஸ், துணைநிலை கூற்று.
அதை காட்ட இந்த எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிக இன்றியமையாத எடுத்துக்காட்டு, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இவற்றை எடுத்த பிறகு ப்ரோக்ராம் முடியவில்லை. fetch all என்றால் எல்லாவற்றையும் இங்கே கொண்டு வா, கொண்டு வந்து ரிசல்ட் ஆஃப் தி ஃபைனல் query என்று அடித்துவிட்டு அந்த ரிசல்ட்டை ஸ்டார் ரிசல்ட்ஸ் எபிகோல் ஸ்லாஷ் என்று போட்டிருக்கிறேன். எனவே f முதலில் வருகின்றது, m பிறகு வருகிறது. இது நாம் வழக்கம் போல செய்வதுதான். மிக இன்றியமையாது எது என்றால் இந்த வரி, அதிலும் குரூப் பை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள. அடுத்த பக்கம் ஆர்டர் பை, செலக்ட் ரோல் நம்பர் நேம், அதாவது எனக்கு ரோல் நம்பரும் பெயரும் மட்டும்தான் வேண்டும். இதோ ரோல் நம்பர் பெயர், இவை இரண்டு மட்டும்தான் வேண்டும். எல்லா ரோல் நம்பரும் வேண்டும், எல்லா பெயர்களும் வேண்டும். இதோ ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஆனால் என்ன செய்ய வேண்டும், இந்த வரிசையை நாம் ஆர்டர் செய்ய வேண்டும், அதாவது அகர வரிசைப்படுத்த வேண்டும். அசெண்டிங் ஆர்டர் அக்கார்டிங் டு தி நேம், பெயரை வைத்துக்கொண்டு நாம் அகர வரிசைப்படுத்த வேண்டும். எண்களை வைத்துக்கொண்டு அல்ல, ரோல் நம்பரை வைத்துக்கொண்டு அல்ல, பெயர்களை வைத்துக்கொண்டு நாம் அகர வரிசை செய்ய வேண்டும். இதோ இவ்வாறு செய்த பிறகு get all the results, இதோ print என்றால் நமக்கு இவ்வாறு வருகிறது. சரி, இதுவரை நாம் இதை பார்த்தாகிவிட்டது. இங்கே நான் என்ன செய்கிறேன் என்றால், ஊடாடும் சாளரத்துக்கு சென்று இந்த கமாண்டுக்கு பதிலாக நான் வேறு வகையாக ஒரு கமாண்டை எடுத்திருக்கிறேன், கட்டளை. என்ன வித்தியாசம், இந்த ஸ்டூடெண்ட் நேமை எடுத்துவிட்டு ரோல் நம்பரை கொடுத்திருக்கிறேன். அதாவது எனக்கு ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட் நேம் வேண்டும், ஆனால் எப்படி அகர வரிசைப்படுத்த வேண்டும், ரோல் நம்பரை வைத்து அகர வரிசைப்படுத்த வேண்டும். சரி, இவ்வாறு போட்ட பிறகு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கிறது. அதிலிருந்து எல்லா விடயம் கொண்டு வருகிறேன், கொண்டு வந்து ரிசல்ட்டில் போடுகிறேன், போட்டுவிட்டு பிரிண்ட் செய்கிறேன். இதோ இவ்வாறு வரும். இதற்கும் என்ன வேற்றுமை என்றால், இங்கே பெயர்களை வைத்துக்கொண்டு அகர வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றது, இங்கே எண்களை வைத்துக்கொண்டு, அதாவது ரோல் நம்பர் வைத்துக்கொண்டு அகர வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே எவ்வாறு அகர வரிசைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்து கொண்டு அதன்படி கட்டளைகளை கொடுக்க வேண்டும். இதற்கு ஆர்டர் பை என்கின்ற துணைநிலை கூற்று கிளாஸ் பயன்படுத்த. சரி, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே நாம் சொன்ன count. இன்னொரு எடுத்துக்காட்டு, இங்கே count the total number of rows. இது ஒரு டேட்டாபேஸ் இருக்கின்றது, 6 வரிகள் இருக்கின்றன, 6 வரிசைகள். இதை நான் எண்ண வேண்டும், 6 என்று எண்ண பார்க்கலாம். import connect, கர்சரை கொண்டு வா, execute. இதோ select count star from student, எல்லாவற்றையும் கொண்டு வந்து அதை எண்ணு. எண்ணிய பிறகு நமக்கு ரிசல்ட்டில் எண்ணிக்கையை போட்டு ரிசல்ட், இதோ the list containing one tuple, 6 என்று வரும். இதையே இங்கே போட்டால் select star from student போட்டால் இது வரும். select count star from student என்றால் நமக்கு 6 நேரவே வரும். இது SQLite 3 இல் நடப்பது, இது பைத்தானில் நடப்பது. எனவே பைத்தான் output is this, SQLite 3 output is this.